வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டாச்சுன்னா, அது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டிலேருந்து வராரு. தேவக்கோட்டினா ஏறக்குறைய நம்ம கடையிலேருந்து இவங்க லொக்கேஷன் 380 கிலோமீட்டர். நேற்று நைட்டு கிளம்பினார். நேற்று நைட்டு நம்மகிட்ட ஃபோனில் பேசிட்டு ஆல்ரெடி ஒரு 3 நாளைக்கு முன்னே வீடியோ போட்டிருப்போம் இந்த வண்டியை. ஸோ வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோனு இவரு தான். இதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்காக இவர் கொடுத்த ரேட்லேருந்து எனக்கு வந்து 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆஃபர்லாம் வந்தது. ஆனால் அதை விட கம்மியாக கொடுத்துருக்குறேன். காரணம்னா நமக்கு யூடியூப் சேனல் வந்து எப்போவுமே நமக்கு சும்மாவே வாய் வார்த்தைக்காக சொல்லலை. யூடியூப் சேனல் பார்த்துட்டு வர கஸ்டமர் ஒருத்தர் என்ன சொல்கிறது, என் இருக்கும் மேலே என் கஸ்டமருங்க. அந்த ஒரே காரணத்தால் தான் யூடியூப் இவருக்கு இந்த வண்டியை கொடுக்குறேன். அது இல்லாமல் இவர் பை மெக்கானிக். இந்த வண்டி வந்து பார்த்துட்டு இப்போ நீ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. 380 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போகணும் அந்த வண்டியை. ஸோ அதுக்காண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிங்க. நேற்று எனக்கு அட்வான்ஸ் வேணால் நீ நேரில் பார்த்துட்டு போட்டுப்போ அப்படின்னா, இல்லைண்ணா நீங்கள் வாங்கி அவனை கட்டாயப்படுத்தி அவரே போட்டார். ஸோ போட்டு காலைல வந்தார். வந்து பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வே கிளச்சு, செல்ஃப் இல்லை. அந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ தூரம் வந்து ஸோ இந்த வண்டியில் குறையால் விட்டு போகக்கூடாது அவர். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற கண்டிஷன் கொடுத்து நான் மெக்கானிக் தான் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த வண்டிக்கு நான் ஸ்பேர்லாம் வர வச்சுட்டேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இந்த வண்டிக்கு வந்து ஸ்பேர் கிடைக்கல. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்டேன். அதையும் ஒரு காமிச்சேன். அதனால் வந்து இவர் கிளம்ப சொன்னேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேணால் திங்கக்கிழமை வாங்க, ஏன்னா அந்த திங்கக்கிழமை தானே இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிடலாம். அவருனா இல்லைண்ணே நீங்கள் அப்படியே கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ இவர் மெக்கானிக்ன்றதுனால தான் நான் அந்த வண்டியை அப்படியே கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இதுவே நார்மல் கஸ்டமர் இருந்திருந்தா நான் இந்த வண்டியை அப்படியே கொடுக்க ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டு வழியில் கஷ்டப்படக்கூடாது. ஸோ ஆனால் இவர் வந்து பார்த்துட்டு கண்டிஷன் ஏற்ற மாதிரி அவர் மெக்கானிக் ஸ்டைலில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ மிச்சத்தை வந்து தம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் முறை பார்க்குறோம், யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு வர்ற கஸ்டமருக்கும் மனிதர்மை சேனல் பார்த்துட்டு வர கஸ்டமர் 2 கஸ்டமர்களுக்கு தான் என்னோடய ஃபுல் ஒத்துழைப்பு, என்னோடய ஃபுல் எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அவங்களால தான் இன்றைக்கி நான். அதனால் அந்த ஒரு நன்றியோட நான் பண்ணி கொடுப்பேன். இப்போ தம்பி கேட்கலாம், அவர் எப்படி? வணக்கம் சார். சூப்பர். அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக பெரிய விஷயம். ஒரு வருஷமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களையும் மணி நிர்மல் சேனலையும் ஒரு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வண்டியை வந்து எடுக்கலான்னு எனக்கு ஆசை தான். ஆனால் கிலோமீட்டர் அதிகமாக இருக்கிறனால வரேன், என்னால் வாய்ப்பு கிடைக்கல. இது நம்ம சொந்த தங்கச்சி வீட்டுக்காருக்கு இந்த வண்டி எடுக்கிறேன். அதனால் ஒரு டைம் உங்களை வந்து நேரில் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு நேற்று நான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் அப்படி வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிங்க, அட்வான்ஸ் போட வேண்டான்னு. நான் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன். அதே மாதிரி வந்து காலையில் வண்டியை பார்த்தேன். நீங்கள் ஒரு அமௌண்ட் சொன்னீங்க, அதை விட பெஸ்ட்டாகவே வந்து நான் நினைக்கிறத விட ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆயிலும் ஊற்றி கொடுத்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற வேலையும் சின்ன சின்ன வேலையும் செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப மன நிறைவோட நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். யாராக இருந்தாலும் அண்ணனுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பாப்புல. அவ்வளோதான். ஒரு மெக்கானிக் கண் பார்வையில் மற்ற வண்டியெல்லாம் எப்படி சார் இருக்குது? எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரேட்டுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறது ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ உண்மையாலுமே அவர் கொடுத்த ரேட்லேருந்து 10 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு காரணம், 380 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு. அந்த டைமு, அதோட உடல் உழைப்பு, இதுக்காண்டி நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த காசே தேவையில்லை. மற்றவங்களை கேட்டதை விட ரேட்டு கம்மியாக எவ்வளோ நீ எவ்வளோ கொடுப்பான்னு. இப்போ நான் இந்த வண்டிக்கு ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. இந்த ரேட்டு யார் ஃபிக்ஸ் பண்ண? நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். உனக்கு என்ன பிடிக்கும்பான்னு கேட்டேன். ஏன்னா அவர் மெக்கானிக் இல்லைங்களா. ஸோ இதே சாதாரண கஸ்டமர்னா அவங்களுக்கு வேலை தெரியாது. ஸோ கரெக்டாக சொன்னார். அவர் எனக்கு அவருக்கும் ஒரு 5 ரூபா டிஃப்ரெண்ட், பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க. ஸோ அவர் கேட்ட ரேட்டே கொடுத்ததாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அது இல்லாமல் அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு இல்லைங்களா. ஸோ பெஸ்ட்டான வண்டி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட யுவராஜ் பைக்ஸில் வந்து எல்லா வண்டியுமே இப்படி தான் இருக்கும். ஸோ மெயின் விஷயம் வந்து பிஸ்னஸாக இல்லை, வர்ற கஸ்டமரை பொறுத்து தான் நான் பிஸ்னஸே. ஸோ நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா அந்த இடத்துல வியாபாரமாக இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, அப்படி தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் எல்லா டெலிவரி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவர் மன நிறைவாக சொல்கிறாருன்னா இப்போ அந்த ஒரு விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார். இவர் மற்றவங்களாம் வந்து கஸ்டமரு, ஆனால் இவர் வந்து பை மெக்கானிக் இல்லைங்களா. ஸோ பை மெக்கானிக்னா அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, டோட்டலாக 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். ஹை ஸ்பீடெல்லாம் அப்படியே பிரித்து மேஞ்சிடாரு. சொல்ல எனக்கு இவரெல்லாம் நம்மகிட்ட இருந்தாச்சுன்னா நம்ம யுவராஜ் பைக்கில் வேறு லெவலு. ஆனால் சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட மெக்கானிக்காக நீங்கள் கேட்டிருக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நம்ம பேர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா பையன் மெக்கானிக் அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ எதிர்பார்த்துப்போம் இவரோட மெக்கானிக் வரட்டும். சரி சார், மற்றபடி ஹாப்பிங்களா? சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிட்டு போவோம். உனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக சந்தோஷம். நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.